சதுரங்க பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் 2024க்கான வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சிங்கப்பூரில் வந்து தொடங்கி இருக்குது. ஸோ அதில் முதல் ஆட்டத்தில் என்ன நடந்தது அப்படிங்கிறத வந்து நம்ம ஒரு குயிக் ரிவ்யூ வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆட்டத்தோட ரிசல்ட்ஸ் ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருந்தாலும் பட் இது எக்ஸாக்டாக எங்கெங்கே என்னென்ன நடந்தது அப்படிங்கிறத நம்ம வந்து ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் பிளேயர் வந்து அதாவது குகேஷ் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் விளையாடினார். பட் நான் வந்து போர்டை இங்கே வந்து ஃபில் பண்ண போகிறேன். ஸோ குகேஷோடைய டிங்லரனுடைய பக்கம் இருந்து நம்ம வந்து பார்க்கும்போது இந்த கேம் வந்து கொஞ்சம் பெட்டர் பர்ஸ்பெக்டிவாக இருக்கும். ஸோ அதனால் போர்டை ஃபிளிப் பண்ணிட்டேன். ஸோ கேம் வந்து ஆக்சுவலாக குகேஷ் வந்து கிங்ஸ்பான் ஓப்பனிங் தான் வந்து விளையாடிருக்காரு. ஸோ ரொம்ப காலமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு குயின்ஸ்பான் பிளேயர். பட் இங்கே வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் வந்து பார்த்திங்கன்னா அல்லது ரீசெண்ட் கேம்ஸில் அவர் வந்து E4 ட்ரை பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ எல்லாத்தையும் நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு ஒரு ரெக்வஸ்ட் என்ன பண்ணலாம் சொல்லி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் புதுசாக பார்த்துக்கிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த கேமை பார்க்கலாம். E4 அதுக்கு E6 ஃப்ரெஞ்ச் டிஃபென்ஸ். அதாவது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பார்க்கும்போது வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்பில் இது வரைக்குமே வந்து கிட்டத்தட்ட 40 தடவை மட்டும்தான் இது வரைக்கும் இந்த 138 வருஷத்தில் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் ஆனது. இந்த 138 வருஷத்தில் 40 தடவை மட்டும்தான் ஃப்ரெஞ்ச் டிஃபென்ஸ் ஆடிருக்காங்க. டிங்லரன் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஒரு முறை வந்து ஐ திங்க் நெப்போவோட ஃப்ரெஞ்ச் டிஃபென்ஸ் ஆடினார். ஸோ அதே போல் இங்கே ட்ரை பண்ணுறாரு. ஸோ D4 D5 என்ன வேரியேஷன் பார்க்கும்போது ஃப்ரெஞ்சோடைய மெயின் வேரியேஷன் தான் போகிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் நைட் F6 இதை வந்து ஸ்டெய்னிட்ஸ் வேரியேஷன் சொல்லுவாங்க. இன்கேஸ் நீங்கள் ஃப்ரெஞ்ச் டிஃபென்ஸை கற்றுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் வந்து ஏற்கனவே பிளேலிஸ்ட் மொத்தமாக வந்து போட்டிருக்கோம் 8 to 9 வேரியேஷன்ஸ். ஸோ E5க்கு அப்புறம் நைட் FD7 போவாங்க. அதுக்கப்புறம் F4. இப்போ சென்டரை பயங்கரமாக பில்டப் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சென்டரை உடைக்கிறதுக்கான ஐடியா தான் இந்த வேரியேஷன். ஸோ நைட் C E2க்கு அப்புறம் நைட்டு வந்து பார்த்திங்கனாக்கா E2 போயிட்டு சென்டரை வந்து பாதுகாக்குது. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பானுக்கு பாதுகாப்பு கொடுக்கறது. ஸோ அடுத்து நைட் டு C6 பான் C3 A5. ஸோ குயின் சைடு எக்ஸ்பான்ஷன். அதாவது ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்ச் டிஃபென்ஸோடைய ஓப்பனிங் பிரின்சிபல்ஸ் படி குயின் சைடு வந்து பார்த்திங்கன்னா அட்டாக் பண்ணுவாங்க. அதுக்கு குயின் சைடில் எக்ஸ்பேண்ட் ஆகிறது ரொம்ப லாஜிக்கலான ஒரு மூவ். அண்ட் இந்த பொசிஷனில் இந்த மூவ் விளையாடுறதுக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு கிட்ட வந்து டைம் எடுத்திருக்காரு இந்த இடத்துல டிங்லரன். ஸோ A5க்கு அப்புறம் நைட் F3. ஸோ குகேஷ் வந்து ரொம்ப ப்ரிப்பேர்டாக வந்திருக்காரு. ஸோ அதனால் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறாரு. இந்த இடத்துல ரொம்ப நேச்சுரல் லுக்கிங் மூவ் A4. இது ஏன் வந்து விளையாடல அப்படின்னா ஃப்யூச்சரில் C takes அப்புறம் உங்களுக்கு B4 ரொம்ப பெரிய ஒரு ஹோலாக மாறிடும். நைட்டு வந்து B4 வச்சாங்க அப்படின்னா அதை தொடர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ அதனால் பொசிஷனல் டேமேஜ் வந்து ரொம்ப பர்மனெண்ட் ஆகிடும். அதனால் வந்து அதை விளையாடல. நைட் F3 பான் டு A4 பிஷப் E3 பிஷப் E7. ஸோ பான் டு G4. ஸோ இந்த மூவ் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா லைவில் நம்ம வந்து டிஸ்கஷன் பண்ணும்போது சொல்லியிருந்தோம். ஏன்னா ரீசெண்ட் டைம்ஸில் அர்ஜுன் வந்து இந்த மாதிரி விளையாடி ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டார். அவரோட ஸ்டைல் அதுதான். பட் இங்கே குகேஷ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அக்ரெசிவாக ட்ரை பண்ணுறாரு. இந்த எல்லா மூவுமே கிட்டத்தட்ட நம்ம 10 மூவ் பார்த்துட்டோம். இப்போ இந்த எல்லா மூவுமே வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ஒரு 2 நிமிஷத்துக்குள்ளே விளையாடிட்டார். ஓகேங்களா. ஆனால் இங்கே டிங்லரனுக்கு ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ½ an hourக்கு மேலே கிளாக்கில் வந்து டைம் போயாச்சு. இந்த இடத்துல பிஷப் E7க்கு அப்புறம் அவர் வந்து நைட் G3 கூட இங்கே வந்து ட்ரை பண்ணலாம். ரொம்ப சேஃபான ஒரு ஐடியான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஜஸ்ட் பிஷப்போட டயகனல் வந்து ஓப்பன் பண்ணிட்டு எக்ஸாம்பிள் குயின் B6 குயின் D2 C into D4 நைட் into D4னு வந்து கேமை கண்டினியூ பண்ண முடியும். பட் வந்து அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா G4 வந்து விளையாடுறாரு ரொம்ப அக்ரெசிவாக. ஜஸ்ட் F5 அண்ட் தென் F6ன்னு சொல்லி பயங்கரமாக ப்ரெஸ் பண்ண பார்க்குறாரு. கிங் சைடை ஓப்பன் பண்ணி அட்டாக் பண்ண பார்க்குறாரு. ஆனால் அவரோட கிங் சென்டரில் தான் இருக்குது. ஸோ குயின் டு A5 இது வந்து டு நாட் ட்ரை திஸ் அட் ஹோம் அப்படிங்கிற மாதிரி தான். ஏன்னா நம்ம வந்து எந்த லெவலில் இருந்தாலும் ஃபஸ்ட்டு பிரின்சிபல்ஸை வந்து மாஸ்டர் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் பிரின்சிபல்ஸை பிரேக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். ஸோ இவங்கள மாதிரி. ஸோ குயின் A5 வந்து விளையாடுறாரு. இந்த பொசிஷனில் வந்து சப்போஸ் டிங்லரன் வந்து கேன்சல் பண்ணலாமா? இது வந்து ரொம்ப சேஃபான பொசிஷனாக கேட்டிங்கன்னா G5 வந்து நம்மளால் பார்க்க முடியும். அதுக்கப்புறம் B5 அண்ட் தென் D into C5 நைட் டேக் C5 ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது ஒரு ஸ்பைஸியான கேம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகக்கூடிய ஒரு லைன் இது எல்லாமே. ஃப்ரெஞ்ச் டிஃபென்ஸ்னால இப்படி தான் இருக்கும். அதே போல் இன்னொரு ஆப்ஷன் வந்து H5. இது வந்து நம்ம நேச்சுரலாக விளையாடுவோம். இப்போ எப்படி நம்ம A5 விளையாடும்போது A4 விளையாடணுமோ அதே போல் இந்த G4 பானை வந்து இது பண்ணுறதுக்காக அதாவது என்ன சொல்கிறது அந்த பானை வந்து அண்டர்மைன் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஜென்ரலாக வந்து இந்த மாதிரி விளையாடுறது ஒரு வழக்கமான ஒரு விஷயந்தான். இங்கே ஒயிட்டுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று அட்வான்ஸ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி அட்வான்ஸ் பண்ணும்போது G6 போட்டு லாக் பண்ணிவிடுவோம். அப்போ இந்த குயின் சைடு ஆர் கிங் சைடில் இருக்கக்கூடிய ஸ்பேஸ் அட்வான்டேஜ் ரொம்ப யூஸ்லெஸ்ஸாக மாறிடும். ஏன்னா லாக் ஆகிடுச்சு பொசிஷனை. அல்லது நம்ம வந்து இங்கே வந்து வெட்ட தான் செய்யணும் ஆக்சுவலாக. ஸோ வெட்டினீங்க அப்படின்னா தென் ரூக் ஃபைல் வில் பி ஓப்பன். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா G5 ஓப்பன் பண்ணியிருக்கும். பட் இந்த கிங் சைடில் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனை ஆகிடும். ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். ஒயிட்டுக்கு சில அட்வான்டேஜஸ் இந்த லைனில் இருக்குது.
குயின் A5 வெரி இன்ட்ரெஸ்டிங் மூவ். ஏன் அப்படின்னா, இந்த பானை பின்ல போட்டுட்டு இங்க ஒரு ப்ரெஷர் வந்து பில்டப் பண்றாரு. ஏன்னா ஃப்ரெஞ்ச் டிஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த D4 பானை உடைக்கிறது தான் ட்ரை பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அதோடைய ஒரு முக்கியமான மூவ் தான் இந்த குயின் A5 மூவ். ஸோ பிஷப் டு G2 போட்டு டெவலப் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பான் டு A3. ஸோ டோட்டலி அண்டர் மைனிங் த பொசிஷன். இந்த இடத்துல நான் லைவ் ஸ்ட்ரீமிங்கில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். B into A3 வந்து பார்த்திங்கன்னா ரெக்கமெண்டட் கிடையாது. பொசிஷனலாக நீங்கள் லூசிங், அதாவது கண்டிப்பாக இது வந்து மாஸ்டர்ஸ் லெவலில் இது லாஸ்ட் பொசிஷன். காரணம் என்ன அப்படின்னா, C into D4க்கு அப்புறம் திரும்ப பின்னில் இருக்குது, நீங்கள் திரும்ப கேப்சர் பண்ணுவீங்க. தென் பிஷப் H4 செக் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இது எல்லாத்த விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா? இந்த 3 பானை. இந்த 3 பானை டெஃபினட்டாக உங்களால் பாதுகாப்பு கொடுக்கவே முடியாது. ரொம்ப ரொம்ப கஷ்டம். அந்த பானுக்கு பாதுகாப்பு கொடுத்துக்கிட்டே கவுண்டர் அட்டாக் பண்ணுறது அதை விட ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால தான் இதை சொல்கிறேன் லாஸ்ட் பொசிஷன் சொல்லிட்டு. அதனால தான் B3 விளையாடுறாரு. இது வந்து லாங் ரன்னாக பார்க்கும்போது பிளாக்கோட பீசஸ் ஒயிட்டோட கேம்பில் என்ட்ரு ஆகாத வரைக்கும் இது வந்து ரொம்ப சேஃபான ஒரு ஸ்ட்ரக்சர் அண்ட் ஓகே தான். எஸ்பெஷலி A2 ஓகே. பட் பீசஸ் உள்ளே வர ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இன் சம் கேசஸில் B3ல சாக்ரிஃபைஸ் கூட நடக்கும். ஏன்னா A pawn ஜஸ்ட் 2 moves அவே ஃப்ரம் குயினிங். ஸோ இதை நம்ம மறக்கக்கூடாது. ஸோ இதுதான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஐடியா, ஸ்ட்ராட்டஜிக் ஐடியா இந்த ஃப்ரெஞ்ச் டிஃபென்ஸ். ஸோ C takes D4 விளையாடுறாரு. அதுக்கப்புறம் pawn to B4. திஸ் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் மூவ். ஏன்னா அந்த இதில் வந்து இந்த மூவ் வரும்னு தெரிஞ்சும் அவர் வந்து பிஷப் G2 ஆடினது கவனிச்சிருப்பீங்க. ஸோ எல்லாமே கேல்குலேட் பண்ணியாச்சு. ஸோ B4 இந்த இதில் பீஸ் சாக்ரிஃபைஸ் டெஃபினட்டாக ஒர்க் அவுட் ஆகாது. உங்களுக்கு 3 பான் கிடைக்கும். பட் ஆனால் அட்வான்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா பீஸோட அட்வான்டேஜ் வந்து ஒயிட்டுக்கு வந்து அவரால் தக்க வச்சுக்க முடியும். ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு ரிஸ்க் வந்து பார்த்திங்கன்னா எடுக்கக்கூடாது. ஸோ அதனால் அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா குயினை வந்து ட்ரா பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் செகண்ட் ரேங்க் நைட்டை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நைட் E takes D4, நைட் B6. இந்த ப்ராசஸில் என்ன நடந்திருக்குன்றதை நீங்கள் தெளிவாக கவனிச்சிங்க அப்படின்னா C3ல ஒரு வீக் பான் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கிறாரு குகேஷ் ஆக்சுவலாக. இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம பீஸ் ப்ரெஷர் வந்து அவர் வந்து பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிஷப் டெவலப் பண்ணிவிட்டு ரூக்கை இங்கே கொண்டு வர்றது, இப்படி C3ல ப்ரெஷர் பில்டப் ஆகும். இன்ஃபேக்ட் அதுதான் வந்து நடந்தது. ஸோ கேசல்ஸ். ஸோ இந்த இடத்துல நைட் B5மே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆப்ஷனாக தெரியும். பட் குயின் D8க்கு அப்புறம் ஓகே தான் இது. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா திரும்ப சென்டரை வந்து பிரேக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. கிங் வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணுறதுக்கு டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு. பட் கேசல்ஸ்க்கு அப்புறம் நைட் C4க்கு அப்புறம் பிஷப்பை சேவ் பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறம் பிஷப் டு D7, குயின் டு E2 போகிறாரு. அதுக்கப்புறம் நைட்டை வந்து கேப்சர் பண்ணிடுறாரு. இங்கே வந்து நம்ம ஏன் இந்த செமி ஓப்பன் ஃபைலில் ஏன் வந்து நம்ம C3 ஒரு வீக் பானாக வச்சுருக்கணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா, சப்போஸ் இது மாதிரி கேப்சர் செஞ்சால் என்ன ஆகும் அப்படின்னா, தென் B6, குயின் B6, தென் திஸ் பான் இஸ் ஸ்ட்ரைட் அவே ஃபாலிங். சப்போஸ் நீங்கள் டிஃபெண்ட் பண்ணணும்னு நினச்சி நேச்சுரலாக விளையாண்டிங்க அப்படின்னு சொன்னால் தென் நைட் டு B2, தேர் இஸ் நோ டிஃபென்ஸ் அட் ஆல். ஸோ இதுதான் வந்து இந்த இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனை. அதனால் அவர் இந்த மாதிரி பண்ண வேணாம்னு நினச்சி அந்த ஸ்ட்ரக்சரை கொஞ்சம் இன்டாக்டாக வச்சுக்கலாம். C3 டிஃபெண்ட் பண்ண முடியும் ஆக்சுவலாக. இது வந்து இன்னமும் வந்து பிரச்சனைலாம் கிடையாது, ஈக்குவலாக தான் போயிட்டுருக்குது. ஸோ நைட் takes D4க்கு அப்புறம் நைட் டு B2 போகிறாரு. ஸோ C3 வந்துட்டு ப்ரெஷர் பண்ணுறதை பார்க்க முடியும். அதுக்கப்புறம் குயின் டு E3. ஸோ குயின் டு E3க்கு அப்புறம் நான் வந்து இங்கே ஒரு சில விஷயங்கள் மார்க் பண்ணியிருக்கேன். ஆனால் குகேஷ் வந்து பார்த்திங்கன்னா ரூக்கை வந்து டிங்லிரன் ரூக் C8 விளையாடுனதுக்கப்புறம் அவர் ரூக்கை வந்து A C1 வந்து விளையாடுறாரு. ஸோ என்ன நான் அங்கே வந்து மார்க் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, உங்களுக்கு வந்து இந்த ரூக்கை நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிஷப் E3 ஆட முடியும். ஸோ அப்போ வந்து ஒரு மைனர் பீஸோட டிஃபென்ஸ் இருக்கும்போது நம்ம அதை பற்றி ஒரி பண்ண தேவையில்ல. ஒரு மைனர் பீஸ் திரும்ப வந்து ப்ரெஷர் பண்ணுறதுக்கு நமக்கு தேவையான அளவுக்கு டிஃபென்சஸ் இருக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இது ஆக்சுவலாக. ரூக் F3 கூட போட்டுட்டு நம்ம இதுக்கு டிஃபென்ஸ் பண்ண முடியும். அடுத்து நைட் டு E2 போட்டுமே இதுக்கு டிஃபென்ஸ் பண்ண முடியும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பேசிக்காக நம்ம வந்து பிஷப் E1 வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருந்திருக்கும். பட் வந்து அவர் ரூக் A C1 விளையாடுறாரு. குயின் டு C4. ஸோ A2வில் ப்ரெஷர் பண்ணுறாரு. ஓகேங்களா. அதுக்கப்புறம் குயின் D3யும் ப்ரிப்பேர் பண்ணுறாரு. ஸோ பான் டு F5. ஆல்ரெடி பொசிஷன் வந்து இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கிரிட்டிக்கல் ஆக ஆரம்பிக்குது. ஸோ பான் டு F5க்கு அப்புறம் அவர் என்ன செய்கிறாரு, குயின் டு D3. ஸோ குயின் டு D3 வந்ததுக்கப்புறம் குயின் ட்ரேட் பண்ணலாம். ஏன்னா இந்த என் கேம் வந்து யாருக்கு ஃபேவரபுளாக இருக்குன்றது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். நீங்கள் பொசிஷனலாக திங்க் பண்ணும்போது பொசிஷனலாக விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இது உங்களுக்கு யாருக்கு பெட்டராக இருக்குன்றதை உங்களால் கிளியராக பார்க்க முடியும். ஸோ அதனால் குயின் ட்ரேட் பண்ணுறது பிளாக்கு தான் பெனிஃபிட் ஆக்சுவலாக. ஸோ குயின் E1 போகிறாரு. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு மிஸ்டேக் ஆஃப் த கேம், அது பிளண்டர். நவ் பிளாக் இஸ் கம்ப்ளீட்லி வின்னிங். எப்படி வின்னிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஷப் டு G5. ஸோ இமீடியட்டாக அந்த ரூக்கை வந்து ரிட்டர்ன் பண்ணுறாரு. ரூக் வந்து பார்த்திங்கன்னா C2 போகுது. ரூக் C4 போயிட்டு டாக்டிக்கலாக வந்து விளையாடுறாரு. அதனால் ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப பாசிவான ஒரு பொசிஷனுக்கு வந்து தள்ளப்படுறாரு குகேஷ். அதனால தான் இன்னொன்று இந்த பொசிஷனில் கோயிங் பேக் குயின் takes D3 விளையாடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் சொன்ன மாதிரி தான். ஸோ ரூக் C2 அண்ட் தென் கேசல்ஸ். ஸோ டெக்னிக்கலாக வந்து பார்த்திங்கன்னா திஸ் இஸ் லாஸ்ட். அண்ட் தென் பான் G5 ஆடினீங்க அப்படின்னா தென் குயின் takes E3. இது வந்து சமாளிக்கக்கூடிய ஒரு நிலைமை தான்.
அது இல்லாமல் இன்னும் ஒரு மூவ் வந்து குயின் டு F4. இதுதான் வந்து கம்ப்யூட்டர் ரொம்ப விரும்பக்கூடிய மூவ். பான் G5 ஆடும்போது F into G6 விளையாடலாம். இது ஆக்சுவலாக F into G6 விளையாடிங்கன்னா உங்களுக்கு பிளாக்குக்கு தான் வின்னிங். ஏன்னா G5 ஓப்பன் ஆகிடுச்சு. அண்ட் தென் ரொம்ப கஷ்டம் இது ஆக்சுவலாக. F5ல வந்து அட்டாக் வந்து நம்ம டிஃபெண்ட் பண்ணிடலாம் குயின் மூலியமாக. அதுக்கு தான் அந்த குயின் டெக்ஸ் G6 பேசிக்காக. அப்போது இந்த இடத்துல எம்பஸ் ஆன் பண்ணுறதை விட நீங்கள் குயினை வந்து மூவ் பண்ணுறது நல்லது. இப்போ குயின் ட்ரேட் நடக்கும். பட் இருந்தாலும் இது வந்து லாங் டைமாக பார்க்கும்போது பிளாக்குக்கு அட்வான்டேஜ் இருக்க தான் செய்யும். ஸோ அதனால் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நம்ம அந்த பானுக்கு பாதுகாப்பு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு குயினை E1 கொண்டு வந்துடுறாரு. நீங்கள் ஒரு விஷயத்தை மட்டும் கவனிச்சிங்கன்னா, டிங்லினோட பீஸ் திடீர்னு பார்த்தீங்கன்னா 3rd ரேங்க், அதாவது 2nd அண்ட் 3rd ரேங்க்கில் இருக்குது. குகேஷோட 3rd ரேங்க்கில். ஆனால் அவருடைய மொத்த பீஸுமே வந்து பார்த்திங்கன்னா 2nd ரேங்க்கில் தான் இருக்குது. இதை தான் நான் வந்து பாசிவான ஒரு டிஃபென்சிவ் மோடில் வந்து புஷ் பண்ணிட்டாருன்னு சொன்னேன். அதனால தான் இந்த குயின் E1 வந்து பார்த்திங்கன்னா பிளண்டர். ஸோ பிஷப் G5 ரூக் அட்டாக் பண்ணுறாரு. திரும்ப ரூக் C2 வருது. திரும்ப ரூக் C4. த்ரெட் இஸ் ரொம்ப சிம்பிள். என்னென்னா இந்த ரூக் வந்து நைட்டோட டிஃபென்ஸில் இருக்குது. ஜஸ்ட் அதை ரிமூவ் பண்ணிட்டு நான் ரூக்கை வின் பண்ண பார்க்குறாரு கம்ப்ளீட்டாக. ஸோ H4க்கு அப்புறம் பிஷப் வந்து த்ரெட்டன் பண்ணுறாரு. பட் பிஷப் இன்னும் ஃபர்தராக உள்ள வருது. 3rd ஆர் 4th பீஸ் கேமுக்குள்ளே வந்தாச்சு. ஸோ லுக் அட் த பிளாக் பீசஸ் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணுது. குயின் டு B1. ஸோ குயின் டு B1 வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன த்ரெட் அவரும் கிரியேட் பண்ணுறாரு. ஆக்சுவலாக கவுண்டர் டாக்டஸ் மாதிரி இங்கே வந்து ட்ரை பண்ணுறாரு. ஸோ ஐடியா என்ன அப்படின்னா, ரூக் டேக்ஸ் த நைட். ஏன்னா நைட்டோட டிஃபென்ஸ்லாம் குயின் உட்காந்துட்ருக்கு. சப்போஸ் நீங்கள் குயினை ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா திஸ் ரூக் கேன் டேக் த குயின் பேக். அப்படிலாம் நீங்கள் பானால் வெட்டும்போது குயின் டேக்ஸ் D3 இருக்குது. ஸோ ரூக் டேக்ஸ் C3 விளையாடுறாரு. ஸோ ரூக் வந்து பார்த்திங்கன்னா இப்போது குயினுக்கு டிஃபென்ஸ் கொடுக்குது. ஃபஸ்ட்டு பான் வந்து விட்டுட்டாருங்க. அந்த வீக் பான் கிரியேட் பண்ணாரு. அதை வந்து டிஃபெண்ட் பண்ண முடியல. ஃபஸ்ட்டு பான் போயாச்சு. ரூக் இன்ட்டு C3, குயின் இன்ட்டு C3, அதுக்கப்புறம் F into E6, F into E6. கேம் ஆல் ஆஃப் அ சடன் வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவல் ஆகிடுது. ஏன்னா இந்த இடத்துல சரியான மூவ் வந்து பிஷப் into E6. இது நிறைய பேர் நம்ம வந்து நேச்சுரலாக பண்ண மாட்டோம். F into E6 தான் நேச்சுரல். பட் இது வந்து பேக்வேர்ட் பண்ணா இருக்கும்னு நினைக்கலாம் கம்ப்யூட்டர். ப்ளஸ் வந்து நம்ம கேஸ்லிங் பண்ணால் நம்ம அட்டாக் பண்ணுவோம்னு நினைக்கிறோம். பட் அதான் கம்ப்யூட்டருக்கு பிடிக்கல. பட் ரொம்ப பெரிய ரீசன் நம்ம இதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது ஆக்சுவலாக. ஸோ நைட் டு E2 ஃபோர்க் பண்ணுறாரு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா குயின் இன்ட்டு E5 விளையாடுறாரு. செகண்ட் பானும் ட்ராப் ஆகிடுது. இது எல்லாத்துக்கும் குகேஷ்க்கு காம்பன்சேஷன் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா ரொம்ப கஷ்டம். இது ஏன்னா வளர்ற அப்படின்னு கேட்காதீங்க. 2 பாஸ் பான் வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் வச்சுருக்காரு. இதுதான் பிரச்சனையே நமக்கு. ஸோ நைட் டெக்ஸ் F4க்கு அப்புறம் குயின் டெக்ஸ் F4 விளையாடுறாரு. பின் அதுக்கப்புறம் குயின் டு C2. ஸோ குயின் டு C2க்கு அப்புறம் ஸோ திரும்ப வந்து பார்த்திங்கன்னா கேம் வந்து ஈக்குவலாக இருக்குது. இந்த இடத்துல ஒரு மூவ் வந்து பார்த்திங்கன்னா அவர் கண்டுபிடிக்கும். பிஷப் டு C5, ஸ்டாப்பிங் த கேஸ்லிங் மூவ் அண்ட் ஆல்சோ கிவிங் சம் டிஸ்கவரி. ஸோ ட்ரைங் டு நியூட்ரலைஸ் த கேம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பீசஸை வந்து ஆக்டிவேட் பண்ணலாம். ஸோ ஆல் ஆஃப் அ சடன் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கொஞ்சம் கோஆர்டினேட்டடாக விளையாடுற மாதிரி தெரியும் உங்களுக்கு. பட் அவர் வந்து குயின் C2 விளையாடுறதுனால திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா கேம் ஈக்குவலாக இருந்த கேம் திரும்ப டிங் பக்கம் திரும்புது. ஸோ குயின் C2 போயிட்டு குயின் ட்ரேட் பண்ண நினைக்கிறாரு. ஆப்வியஸ்லி இந்த இடத்துல குயின் ட்ரேட் பண்ணுறது ரொம்ப மோசமான நிலைமை குகேஷ்க்கு. அதை அவாய்ட் பண்ணுறாரு. கேசல்ஸ் ஃபைனலி 31வது மூலம் கேசல் பண்ணிடுறாரு. இப்போ நம்ம வந்து 30 மூவ் வந்துட்டோம். டைம் சிச்சுவேஷனை பற்றி பேசியே ஆகணும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா குகேஷ்க்கு வந்து 3 நிமிஷமும், டிங்லினுக்கு வந்து பார்த்திங்கன்னா 7 நிமிஷம் மட்டும்தான் இருக்குது. பட் ஆனால் இன்க்ரிமெண்ட் கிடையாது. நம்ம வந்து 40 மூவுக்கு அப்புறம் தான் இன்க்ரிமெண்ட் வந்து கிடைக்கும். பிஷப் டு D4. ஸோ இந்த இடத்துல பிஷப் டு D4க்கு அப்புறம் அவர் நைட் டு D3 வந்து போகிறாரு. ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நைட்டை வந்து வெளியில் கொண்டு வர. இந்த இடத்துல ஆக்சுவலாக டெட்லியான ஒரு ஐடியா இருக்குது. நம்ம நேச்சுரலாக விளையாடிட்டு நம்ம இன்னொரு 3rd பானை க்ரீடியாக வெட்ட போகிறோம்னு நினச்சி நம்ம வந்து ரூக்கை ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு பிளண்டராக அமையும் பிளாக்கோட பர்ஸ்பெக்டில் இருந்து. பிஷப் F1க்கு அப்புறம் குயின் A2 அண்ட் தென் குயின் டு G5, த்ரெட்னிங் மேட் இன் 1. இன்ஃபேக்ட் வி கேன் நாட் ஸ்டாப் த மேட். திஸ் இஸ் அ ப்ராப்ளம். ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா நைட் டு D3 விளையாடுற ரொம்ப சேஃபாக நேவிகேட் பண்ணுறாரு. ஆக்சுவலாக அவரோட அட்வான்டேஜை தக்க வச்சுக்கிட்டாரு. அதை வந்து பார்த்திங்கன்னா அதை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு சரியான பாதைகளை டிங் வந்து பயணிச்சிட்டு இருக்காரு இது வரைக்கும். குயின் E3, ரூக் டெக்ஸ் F1 இப்போ விளையாடுறாரு. இதுக்கப்புறம் அந்த ட்ரிக் கிடையாது. ஸோ பிஷப் டெக்ஸ் F1. இப்போ உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். என்னடா அது பின்னில் போட்டார், எப்படி இந்த பின்னை பிரேக் பண்ண போகிறாரு. வி ஹாவ் E5. ஆக்சுவலாக இந்த பொசிஷனில் ஒரே மூவ் தான், E5 மட்டும்தான் கவுண்டர் அட்டாக்கிங் மூவ். ஸோ பிஷப் டெக்ஸ் E5. சப்போஸ் நீங்கள் வந்து நைட்டை முதல்ல வெட்டுறீங்க அப்படின்னா தென் குயின் டெக்ஸ் D4, குயின் டெக்ஸ் D4. இந்த என் கேம் வந்து வின்னிங் பொசிஷன். எப்படி அப்படின்னு பார்க்கும்போது லைட் ஸ்கொயரில் பான் ஃபிக்ஸ் ஆயிருக்கு. வி ஹாவ் த லைட் ஸ்கொயர் பிஷப். ஸோ கிங்கை நேவிகேட் பண்ணி பொறுமையாக கொண்டு போக வேண்டியதான். இந்த பானையும் டார்கெட் பண்ணலாம். இந்த பிஷப் இருக்குன்னா நம்ம பிஷப்பை ட்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ கோயிங் பேக் இந்த கேம் பிஷப் டெக்ஸ் E5, அதுக்கப்புறம் குயின் டெக்ஸ் G4 செக்கு. இப்போ அந்த பின்னை பிரேக் பண்ணுறாரு. அதுதான் ஐடியா. ஸோ குயின் டெக்ஸ் G4 செக்கு, பிஷப் G2 பிளாக் பண்ணதுக்கப்புறம் பிஷப் F5 வந்து விளையாடி நைட்டுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் பிஷப் வந்து பார்த்திங்கனாக்கா பின்னாடி போயிடுது. ஸோ இந்த பொசிஷனில் வந்து பின் இருக்கிறதுனால தான் இந்த இங்கே வெட்ட முடியல. ஸோ நிறைய பேருக்கு திடீர்னு பார்த்தோன்னே ஏன் வெட்டலன்னு தோணும். ஸோ பிஷப் G3, பிஷப் E4, அதுக்கப்புறம் கிங் H2.
ஸோ கிங் H2மே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே டைம் ப்ரெஷரில் விளையாடுறாரு. நான் ஏற்கனவே டைம் சிச்சுவேஷன் சொன்னேன். பட் இங்கே செகண்ட்ஸில் ஆடிக்கிட்டு இருக்காரு. இன்னும் டைம் கண்ட்ரோலும் ரீச் பண்ணலை. ஸோ மிஸ்டேக்ஸ் ஆஃப்டர் மிஸ்டேக்ஸ் ஆட் ஆகிட்டே போயிட்டுருக்கு. ஸோ கிங் H2 பின் அதுக்கப்புறம் H6. அதே போல் இந்த இடத்துல பிஷப் டெக்ஸ் G2 பிளண்டர். ஸோ குயின் டு E8 மேட் இருக்குது. H6 பிஷப் H3 குயின் D1. ஸோ குயின் D1 ஐடியா வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஃபோர்க் பண்ணிவிட்டு இந்த பானை வெட்டிட்டு ஜஸ்ட்டு பாஸ் பானை க்ரியேட் பண்ணுறது தான் ஐடியா. இந்த ஒரே ஒரு பீஸ் வந்து பார்த்திங்கன்னா மொத்த பொசிஷனையும் வந்து பார்த்திங்கன்னா கட்டுக்குள்ளே வச்சுருக்கு. நமக்கு தேவையான அட்டாக்கை நம்ம பண்ண முடியுன்ற அளவுக்கு இந்த குயின் வந்து ஃப்ரீடமாக வந்து பார்த்திங்கன்னா குகேஷோட கேம்ப்குள்ளே வந்து போயிட்டுருக்கு. ஸோ இந்த பிஷப் இருக்கிறதுனால தான் இவ்வளோ பிரச்சனையாக இருக்குது. இந்த ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்கள். இது வந்து ஒரு பெரிய ஒரு ஆங்கரிங் மாதிரி, ஒரு பெரிய ஒரு கப்பலை வந்து ஒரு சின்ன ஆங்கர் எப்படி தடுத்து நிறுத்தோ அது போல். இதுதான் வந்து ஆங்கரிங்னே சொல்லுவாங்க. பிஷப் ஆங்கரிங் சொல்லுவாங்க செஸ்ஸில். எதுக்கு இந்த மாதிரி விவரிக்கிறேன் அப்படின்னா, குயின் செக் பிஷப் செக்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதாவது கவுண்டர் அட்டாக் பண்ணக்கூடியது. அதனால் அந்த எல்லா பிரச்சனையுமே அந்த ஒரு பீஸ் அந்த பான் வந்து பார்த்திங்கன்னா பாதுகாப்பு கொடுத்துட்ருக்குன்றது ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு விஷயம் செஸ்ஸில். குயின் C2 செக்கு, கிங் G3, குயின் டெக்ஸ் A2 அண்ட் தென் டைம் கண்ட்ரோல் ஆட் பண்ணிட்டாங்க. 40 மினிட்ஸ் வந்து 30 மினிட்ஸ் ஆட் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா பிஷப் E6 செக். ஸோ இங்கே வந்து குகேஷ் பிஷப் E6 செக் கொடுக்குறாரு. ப்ளஸ் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் மொமெண்ட்டு, ஏன்னா அடுத்த மூல ரிசைன் பண்ண போகிறாரு. இங்கே வந்து டிங்லிரன் வந்து கிங் வந்து H8 மூவ் பண்ணோன்னே ரிசைன் பண்ணிடுறாரு. நம்ம ஏன் வந்து கிங் H7 போகக்கூடாது, ஏன் H8ல் ஒழிஞ்சிக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலான மொமெண்ட் அதுதான். சப்போஸ் கிங் H7 போனீங்கன்னா ஆல் ஆஃப் அ சடன் கேம் இஸ் ஈக்குவல். அதாவது வின்னிங்லேருந்து ட்ராயிங் பொசிஷன். ஏன்னா இங்கே டாக்டிஸ் இருக்குது. D4 ஃபாலோட் பை பிஷப் A2. இதை வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா டிங்லிரன் வந்து ட்ரா பண்ணுறதுக்கு ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? பட் வந்து சேஃபாக கரெக்டாக கிங் H8 ஆடிட்டார். அண்ட் தென் அதுக்கப்புறம் இந்த பொசிஷனில் வந்து பார்த்திங்கனாக்கா கிங் H8 விளையாடின உடனே வந்து பார்த்திங்கன்னா குகேஷ் வந்து ரிசைன் பண்ணிடுறாரு. ஸோ ஓகே, ஒரு பெரிய ஒரு பெருத்த ஒரு ஏமாற்றமாக இருக்கலாம். பட் இட்ஸ் ஜஸ்ட் த பிகினிங். வி ஹாவ் 13 கேம்ஸ் டு கோ. டிங்லிரன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஃபார்மில் இல்லை, அது இல்லை இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். பட் இப்போ வந்து நல்லா பண்ணுறாரு. ஆக்சுவலாக இதுதான் அவருடைய ஒரிஜினல் ஃபார்ம்னு கூட சொல்லலாம். ஸோ அவர் இதையே பண்ணுவாரா அப்படின்றதும் தெரியாது. அதே போல் குகேஷும் வந்து இதே போல் விளையாடுவாரா அப்படிங்கிறதுனா பெட்டராக பண்ண வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த காரணத்தில் நம்ம இப்போவே வந்து ஒரு முடிவுக்கு வர முடியாது அப்படிங்கிறது தான் ஒரு விஷயம். ஓகேங்களா? ஸோ அதனால் குகேஷ் கண்டிப்பாக திரும்ப வருவார். ஸோ கண்டிப்பாக நமக்கு ஹோப் இருக்குது. ஸோ டிங்லிரன் வந்து பார்த்திங்கன்னா இதை மெயின்டைன் பண்ணணும். ஸோ அவருமே அவரோட பெஸ்ட்டை கொடுக்க ட்ரை பண்ணுவார். ஸோ இந்த கேம் இதோட முடிஞ்சிடும். நம்ம தான் வந்து ஐயோ குகேஷ் தோத்துட்டாருன்னு நினச்சிட்ருப்போம். பட் அவரோட மைண்ட் செட்டில் அது எப்போவோ வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து தூக்கி போட்டுட்டு அடுத்த வேலைக்கு போயிட்டுருப்பார், ரெஸ்ட் எடுக்க போயிருப்பார். அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு கேம் இருக்குது. ஸோ அதனால் யூ வில் ஆல்வேஸ் கம் பேக். மோசமான நிலைமையிலாம் இருந்திருக்காங்க பிளேயர்ஸ். ஓகேங்களா? ஸோ அதனால் இது வந்து சாதாரணமான விஷயந்தான். இப்போ ஆனால் நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களுக்கு என்னடா அது ரொம்ப ஹைப் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் இட் டசன்ட் மேட்டர் ஃபார் தெம். ஸோ அவங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு விளையாட போகிற கேம் அண்ட் அங்கே பண்ணக்கூடிய மூவ்ஸ் மட்டும்தான் முக்கியம். நம்மளுடைய தாட்ஸ் அண்ட் மீடியாவோட இது எதுவுமே முக்கியம் கிடையாது. ஸோ அதுபோல் தான் நம்ம வந்து ரொம்ப பெரிய ஷாக்காக எடுத்துக்கூடாது. அட்லீஸ்ட் ஒரு 7-8 கேம்ஸ்க்கு மேலே நம்ம வந்து ஒரு முடிவுக்கு வரலாம். பட் அது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன நடக்கும்னே தெரியாது. அண்டு நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு விஷயத்த நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லியிருந்தார். நம்மளுடைய போரிஸ் பாஸ்கிக்கும் ஃபிஷருக்கும் நடந்த கேமில் ஃபஸ்ட்டு 2 கேம் வந்து பார்த்திங்கன்னா தோற்றுருப்பார் இல்லையா தொடர்ந்து. ஆனால் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, டிங்லிரனை குகேஷ் வந்து இதுக்கு முன்னாடி பீட் பண்ணதே கிடையாது. ஆனால் போரிஸ் பாஸ்கி ஃபிஷர் வந்து அவரை ஏற்கனவே பீட் பண்ணியிருக்கிறாரு. ஓகேங்களா? ஸோ அது வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. பட் இதை வந்து இது மாதிரி புதுசாக ஒரு ஹிஸ்ட்ரி எழுதுவாரா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து காத்திருக்க வேண்டியிருக்கு. ஸோ இந்த குயிக் அனாலிசிஸ் அண்ட் இந்த அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. சப்போஸ் யாராவது இந்த கேம் எப்படி முடிக்கணும் அப்படின்னு நீங்கள் யோசனை பண்ணீங்க அப்படின்னா, அது ஷோ யூ ஒன் வேரியேஷன். குயின் G1னா அது குயின் G1னா மேட்டை தடுக்கிறதுக்கு தான் அது. மேட்டை தடுத்தோம் அப்படின்னா குயின் B3. ஜஸ்ட் ஒரு டிஸ்கவரி செட்டப் பண்ணுறோம். டிஸ்கவரிலேருந்து வெளியில் ஓடினீங்க அப்படின்னா செக்குக்கு அப்புறம் திரும்ப கிங் G3, A2க்கு அப்புறம் குயின் F1. குயின் F1 வந்து பார்த்திங்கன்னா பேக் ரேங்கில் செக் கொடுக்க ட்ரை பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். தென் வி கேன் சாக்ரிஃபைஸ் த நைட். வாட் இஸ் த ஐடியா? குயினால் வெட்டினீங்கன்னா மேட் இன் 1. ஸோ அதனால் நீங்கள் குயினால் வெட்ட ஆப்ஷன் இல்லை. பிஷப்பால் வெட்டிங்கன்னா வி வில் ப்ரோமோட் த குயின். ஸோ இதனால் இந்த பொசிஷனில் ரிசைன் பண்ண வேண்டியது தான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா லைவ் ஸ்ட்ரீமிங் வந்து 2:30க்கு நம்ம ஸ்கெடியூலே பண்ணியாச்சு. இன்கேஸ் நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்க நம்ம சேனல்லே வந்து பார்த்திங்கன்னா லைவ் வந்து பார்க்கலாம்.
ப்ளஸ் போஸ்ட் அனலைசிஸும் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு வீடியோ வந்து நாளைக்கு நைட் நம்ம வந்து ரிலீஸ் பண்ணோம். ஸோ அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சதுரங்க சாணக்கியன்.